ரைட். ஸோ மேக்னெட்டிக்ஸம் அண்ட் மேட்டரோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃபுல்லா கத்துக்க போறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய சம்ஸ், தென் அதுல என்னென்னலாம் வரும்ன்றது எல்லாத்தையுமே நம்ம பேசிடலாமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன்? மேக்னெட்டிக் ஃபீல்டு பி ஈக்குவல்ஸ் டு மியூ நாட் பை 4 பை எம் பை டி ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தேன். இதே விஷயத்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல 1 by 4 pi epsilon naught q by r square. Electric field due to point charge. Electric field due to north pole. So B equals to mu naught by 4 pi m by d square equal to 1 by 4 pi epsilon naught q by r square. இதுல ரெண்டு क्वेश्चन பேசணும். ஒன்னு ஆக்சியல் லைன், இன்னொன்னு ஈக்குட்டோரியல் லைன். ஆக்சியல் லைன் எப்படி இருக்கும், ஈக்குட்டோரியல் லைன் எப்படி இருக்கும் பாத்துருவோமா? ஒன்றும் இல்லை, ஒரு பார் மேக்னெட். கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, டாபிக்ல நான் எழுதல. ஒரு பார் மேக்னெட், பார் மேக்னெட்ல இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட், டைரக்ஷன் ஆஃப் ஒரே நிமிஷம் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்பவுமே சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் சவுத் டு நார்த். ஒரு நிமிஷம் இந்த பெண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆல்வேஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த்னு தெரியும். இப்போ என்னன்னா சென்டர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இல்லைன்னா டி டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றேன். சென்டர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றேன். இந்த ஆர்ன்றது நீ டி கூட எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டர்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றேன். அந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும். ஸோ நார்த் போலால மேக்னெட்டிக் ஃபீல்டு B1. நீங்க எல்லாருமே ஸ்கூல்ல படிச்ச கொஸ்டின் தான். சவுத் போலால மேக்னெட்டிக் ஃபீல்டு B2. ஏன் சார் இன்வர்ட் அவுட்வர்ட் மாதிரி போட்டிருக்கீங்க? நார்த் போல் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட், சவுத் போல் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட். இல்ல நார்த் போல் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால B1 தான் கிரேட்டரா இருக்கும் B2வை விட. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் Dன்னு உனக்கு நல்லா தெரியும், இல்லைன்னா Lன்னு நல்லா தெரியும். Dன்னு எடுத்துக்கோ, இல்லை Lன்னு எடுத்துக்கோ. ஸோ இங்க என்ன படிச்சோம்? மேக்னெட்டிக் மொமெண்ட் M into 2Lன்னு படிச்சோம். அப்ப Lன்னு எடுத்துக்கலாமா? Lன்னு எடுத்துக்கலாம். ஸோ B1 ஃபார்முலா சொல்லுங்க. B1 யாரால? மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல், மியூ நாட் பை 4 பை M பை அந்த டிஸ்டன்ஸ் பை சென்டர்ல இருந்து நார்த் போல்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வேணும் நமக்கு. நார்த் போல்ல இருந்து பாயிண்ட் P ஓட டிஸ்டன்ஸ் வேணும். அப்படின்னா R மைனஸ் L. இது ஒருவேளை டிஆ இருந்தா D மைனஸ் L. அப்ப D மைனஸ் L த ஹோல் ஸ்கொயர். எப்படி நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல ஆக்சியல் படிச்சீங்களோ அதே மாதிரிதான் இங்கேயுமே. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல். இப்ப சவுத் போலால எழுதுனா B2 mu naught by 4 pi m by d plus l the whole square. ஏன் சார் d plus l னா இது வரைக்கும் d, அதுக்கப்புறம் ஒரு l. ரெண்டு ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கு, ரெண்டு ஃபீல்டும் அகைன்ஸ்டா இருக்கு. அதுல b தான் பெருசு, அதாவது B1 தான் பெருசா இருக்கு. அப்ப B1 மைனஸ் B2. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனா mu naught by 4 pi m by d minus l the whole square மைனஸ் mu naught by 4 pi m by d plus l the whole square. ரைட்டா? ஸோ டெரிவேஷன் தேவைப்படாது. அதுக்கப்புறம் mu naught by 4 pi m எல்லாத்தையும் காமனா எடுக்கிறீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணா ஃபைனலா நீ தேடி வந்தது b ஈக்குவல் டு mu naught by 4 pi, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? mu naught by 4 pi 2m by d cube. இதே விஷயத்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஆக்சியல் எப்படி படிச்சீங்க? 1 by 4 pi epsilon naught 2. அந்த ஊர் m தான், இந்த ஊர் p. டிஸ்டன்ஸ் உன் விருப்பம் r d x எதுவாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சியல் லைன்ல 1 by 4 pi epsilon naught 2 pi by r cube. இங்க mu naught by 4 pi 2m by d cube. சார் சரியாவே புரியல, ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கு, இன்னும் ஒரு டைம் சொல்லி கொடுங்களேன். ஒரு பார் மேக்னெட், பார் மேக்னெட்ல இதான் சென்டர், இந்த இடம் பிளஸ் எம் அதாவது நார்த் போல், இந்த இடம் மைனஸ் எம் சவுத் போல். இந்த டிஸ்டன்ஸ் இது ஒரு எல், இது ஒரு எல்.
சென்டர்ல இருந்து டி டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றான், அவன் தான் பி. என் கேள்வி என்னன்னா, இந்த பார் மேக்னெட்டால ஆக்சியல் லைன்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு? நார்த் போலால மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில போகும், சவுத் போலால மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள வரும், B2. ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால B1 மைனஸ் B2. B1 எழுதும் பொழுது ஜெனரல் ஈக்குவேஷன் μ0/4π m பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். நார்த் போலுக்கும் பாயிண்ட் பிக்குமான டிஸ்டன்ஸ் டோட்டலா டி. டில இருந்து எல் போகணும், டி மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர். இப்போ டாபிக் நல்லா கவனிச்சுவாங்க, லாஸ்டா கொஞ்சம் சம் எல்லாம் போடணும். டி மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ சிமிலர்லி இதே மாதிரி பார்த்து B2 எழுதுங்க. டியூ டு சவுத் போலால எழுதுனீங்கன்னா μ0/4π m by d plus l the whole square. μ0/4π m by d minus l due to north pole, d plus l due to south pole. B1 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, B2 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, சால்வ் பண்ண பிறகு ஒரு ஆன்சர் வரும். ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு அது மட்டுமே போதும். ஸோ B equals to μ0/4π ஆக்சியலா இருந்தா 2m by d cube. ஆக்சியலா இருந்தா 2m by d cube. இது இல்ல பிரச்சனை. இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னா டைரக்ஷன் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு டைம் சொல்லி தரேன், புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா இன்னொரு டைம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சவுத் போல் இங்க இருக்கு, நார்த் போல் இங்க இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆல்வேஸ் சவுத் டு நார்த். B1 ஓட டைரக்ஷன் அவுட்வர்ட், B2 ஓட டைரக்ஷன் இன்வர்ட். இதுல B1 தான் பெருசா இருக்கு B2 விட. அப்ப யார் ஜெயிப்பா? ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா B1 எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கம் தான் பியும் இருக்கும். அப்ப ஃபைனலா B acts along M. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு பார் மேக்னெட்ல மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். ஒரு பார் மேக்னெட்ல மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் B along M, B along M போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலி என்ன, டெரிவேஷன் ரொம்ப ஈஸி தான். μ0/4π மட்டும் வெளில எடுத்துட்டு m வெளில எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எப்படி ஆக்சியல் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் இங்க எழுத போறீங்க, ரைட்? இதெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமேல் ஆக்சியல்னு கேட்டா நீங்க சொல்ல வேண்டிய 2-3 விஷயத்தை மட்டும் இப்ப சொல்லி கொடுத்துறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட் சவுத் டு நார்த், ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த டைரக்ஷன் ஆஃப் m, ஃபைனல் ஈக்குவேஷன் B ஆக்சியல். சால்வ் பண்றதுக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். μ0/4π 2m by d cube. இங்க மட்டும் தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப், B ப்ரொபோர்ஷனல் டு 1 by d cube, B ப்ரொபோர்ஷனல் டு 1 by d cubeன்னு கத்துக்கணும், ரைட்டா? ஆக்சியல் கிளியரா எல்லாருக்குமே? அங்க இருந்து போறோம். இப்ப ஃபார்முலா பாத்துக்கோ. ஆக்சியல் கேட்டா இனிமேல் சொல்ல தெரியணும். டைரக்ஷன் கேட்டா உடனே எங்க இருக்குன்னு பாருங்க, M எங்க இருக்குன்னு பாருங்க, அதே டைரக்ஷன்ல B இருக்குது. ஏன்னா ஒரு சம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் எப்படி சால்வ் பண்றேன்னு பாக்குறேன். அடுத்தது ஈக்குவட்டோரியல் லைன். ஒரு பார் மேக்னெட் சவுத் போல் இங்க இருக்கு, நார்த் போல் இங்க இருக்கு. ஸோ உங்களோட பாஷையில -m + m. சென்டரு, சென்டர்ல இருந்து டி டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றேன். நார்த் போலால மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் B1, சவுத் போலால மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் B2. ரிசல்டன்ட் டைரக்ஷன் B இந்த பக்கமா இருக்கு. மேக்னெட்டிக் மொமெண்டோடது சவுத் டு நார்த் இங்க இருக்கு. இப்ப முதல்ல ஒரு முடிவுக்கு வர வேண்டியது, ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B ஆக்ட்ஸ் M-க்கு ஆன்டி பேரலலா இருக்கு. B ஆக்ட்ஸ் ஆன்டி பேரலல் டு M. B acts anti-parallel to M னா ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலலா இருக்கு, பட் டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு. அதனால ஒரே வார்த்தையை எழுதினேன், ஈக்குவட்டோரியல் லைன்ல ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் ஆன்டி-பேரலல் டு M. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் B1 கண்டுபிடிங்க, B2 கண்டுபிடிங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் B ஈக்குவட்டோரியல் அப்படியே அதை பார்த்து எழுது, μ0/4π m by d cube. டெரிவேஷன் போடல, போர்ட் பர்சன்ட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். டைரக்டா ஃபைனல் ஈக்குவேஷன் போட்டு சம் போட கத்துக்கும். μ0/4π m by d cube, m by d cube. 2 போட்டா ஆக்சியல், வெறும் m போட்டா ஈக்குவட்டோரியல்.
ரைட்டா? ஸோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்ல இருக்கும், பேரலா இருக்கும். அதனால தான் பி ஆக்ஸ் ஆன்டி பேரலல் டு எம்னு கற்றுக் கொடுத்தேன். ரைட்டா? ஒரு நிமிஷம். இது ஆக்சியல் லைன், இது ஈக்குட்டோரியல் லைன். விஷயம் கேர்ஃபுல்லாக இந்த டைரக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா பார்த்துங்க. எம் பி ரொம்ப ஏற்படாது, ஒரு 2 மினிட்ஸ் பார்த்து உடனே வந்துடுறேன். ரைட், சவுண்ட் செக் பண்ணிக்கோ. கிளியரா இருக்கா? ஒரே சொல். சார் ரைட். ஓகே, பார்த்துருமா? ஆக்சியல் லைன் பி ஆக்சியல் மியூ நாட் பை 4 பை 2m பை டி கியூப். திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் இருக்கு, ஏன்னா டைரக்டா இப்போ சம்புல போறோம். எம்மும் பியும் ஒரே டைரக்ஷன். சவுத் போல் எங்க இருக்குன்னு பார்க்கணும், நார்த் போல் எங்க இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் போட்டுக்கணும். ஈக்குட்டோரியலா இருந்தா ஆப்போசிட். ரைட்டா? ஸோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு எம்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஃபார்முலா சொல்லி கொடுங்க சார். அப்படியே அங்க இருக்கிற 2 மட்டும் தூக்கி போட்டுரு. ஸோ பி ஈக்குட்டோரியல் மியூ நாட் பை 4 பை m பை டி கியூப். மியூ நாட் பை 4 பை m பை டி கியூப். ரைட். இதை எப்படிங்க சார் ப்ராப்ளம் கேட்பாங்க? இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க? பட் நான் ஒரு 5 ப்ராப்ளம் சொல்லித்தரேன், இங்கேயே தரவாயிடுங்க எல்லாருமே. இங்க பாருங்க, இது ஒரு பார் மேக்னெட். எப்ப பார் மேக்னெட் பார்த்தாலும் சவுத் போல் எங்க இருக்கு, நார்த் போல் எங்க இருக்குன்னு பாத்துறேன். அடுத்து இது ஒரு பார் மேக்னெட். சவுத் போல் எங்க இருக்கு, நார்த் போல் எங்க இருக்குன்னு பாத்துறேன். சென்டர்ல இருந்து டி டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ற பி. இங்கேயும் சென்டர்ல இருந்து அதே டி டிஸ்டன்ஸ்ல கன்சிடர் பண்ற ஒரு பாயிண்ட் பி இங்க இருக்கு. கேட்க போற கேள்வி, இந்த ரெண்டு மேக்னெட்டாலையும் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? ரொம்ப ஃபெமிலியர் மாடல் பாரு. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், மேக்னெட் 1 மேக்னெட் 2 1 2 கொடுத்துக்கணும். பொறுமையா புரிஞ்சுக்கும். இங்க மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் எம். அப்ப இது பி ஆக்சியலா பாருங்க, பி ஆக்சியல். ஏன்னா இப்பதான் சொல்லி கொடுத்தேன், ஆக்சியல் லைன்ல எம்மோட டைரக்ஷன் தான் பியோட டைரக்ஷனா இருக்கும்னு சொன்னேன். ரெண்டாம் நம்பர் மேக்னெட்ல மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் போடுங்க எம். இப்ப யாராவது சொல்லுங்க, பி ஈக்குட்டோரியலோட டைரக்ஷன் லெஃப்ட்ல இருக்குமா ரைட்ல இருக்குமா? லெஃப்ட்ல இருக்குமா ரைட்ல இருக்குமா? லெஃப்ட் சார். லெஃப்ட். செகண்ட் மேக்னெட்டுக்கு இது ஈக்குட்டோரியல்ன்றதுனால இப்ப இந்த இடம் பி ஈக்குட்டோரியலா? ரைட், பி ஈக்குட்டோரியல். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? பி ஆக்சியலுக்கு மியூ நாட் பை 4 பை 2m பை டி கியூப். இந்த 2 மட்டும் விட்டு பாருங்க. பி ஆக்சியல் வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல். கரெக்ட் தானே? அதனால பி ஆக்சியலுக்கும் பி ஈக்குட்டோரியலுக்குமான ரேஷியோ எடுங்க. 2/1 பாருங்க, 2/1. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியலுக்குமான ரேஷியோ. அப்ப ஆக்சியலை நான் 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா இது 180 டிகிரியா? அப்ப ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல் மைனஸ் பி ஈக்குட்டோரியல். அப்போ 1 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல். அதோட டைரக்ஷன் யாரு பெருசா இருக்காங்களோ அவங்களோட டைரக்ஷன்ல இருக்கும். சம் அசால்ட்டா போடலாம், ரொம்ப ஈஸி. சரி, இல்ல சரியா புரியல, கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்குனாலும் அடுத்த 5 சம்ல உங்களுக்கு புரிய வச்சுறேன்.
எப்பவுமே இந்த பார் மேக்னெட்டை அசைன் பண்ற சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பார் மேக்னெட்டை அங்கங்க அடுக்கி வச்சிருவாங்க. அடுக்கி வச்சுட்டு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்பாங்க. நிதானமா ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட ஃபீல்டு எங்க இருக்கு, செகண்ட் மேக்னெட்டோட ஃபீல்டு எங்க இருக்கு, அவங்களுக்கான ஆங்கிள் எங்க இருக்கு. எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், பி ஆக்சியல 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல்னு எடுத்துக்கணும். அப்ப இங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கும், ஆப்ஷன்ல ஃபைனலா μ0/4π m/d³ இருக்கும். காரணம் பி ஈக்குட்டோரியல் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? சோ ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சா? அடுத்தது இங்க வாங்களேன். செகண்ட் சம் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்தது இது ஒரு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட். பாயிண்ட் இங்க இருக்கு, சவுத் போல் இங்க இருக்கு, நார்த் போல் இங்க இருக்கு, சவுத் போல் இங்க இருக்கு, நார்த் போல் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் மேக்னெட், செகண்ட் மேக்னெட். இந்த ரெண்டு மேக்னெட்டால பாயிண்ட் பில மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? உங்களால யோசிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட முதல்ல மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் தான் நீங்க எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட ஃபீல்டோட டைரக்ஷன் உடனே எழுதிக்கும். இந்த இடம் பி ஆக்சியல், ரைட்டா? பி ஆக்சியல். செகண்ட் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் முதல்ல எழுதணும். அப்ப எஸ் எம் ஓட டைரக்ஷன்ல தான் இது இருக்கும். செகண்ட் மேக்னெட்டுக்கு இந்த பாயிண்ட் ஆக்சியல் தான். செகண்ட் மேக்னெட்டுக்கு பாயிண்ட் பி ஆக்சியல், அப்ப இதுவுமே பி ஆக்சியல். ஆக்சுவலா இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு. அப்ப √2 டைம்ஸ் ஆஃப் பி ஆக்சியல். உங்க ஆப்ஷன்ல என்னவா இருக்கும்? √2 டைம்ஸ் ஆஃப் μ0/4π 2m/d³ இருக்கும். அசைன் பண்ற சம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு மேக்னெட்டை கண்ணா பின்னான்னு வச்சிருவாங்க. வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சிச்சப்ப இன்னும் ஒரு 3வது சம் பாருங்களேன். இது ஒரு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட். சவுத் போல் நார்த் போல் இங்க இருக்கு, சவுத் போல் நார்த் போல் இங்க இருக்கு, பாயிண்ட் பி இங்க இருக்கு. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். முதல்ல ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கு இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? இப்ப ஆக்சியலா ஈக்குட்டோரியலா? வாயத்தர ஆக்சியலா ஈக்குட்டோரியலா? Equatorial, sir. ஈக்குட்டோரியல்னா ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்பா டவுனா? இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 M ஓட டைரக்ஷன் பாத்துக்கோ. அப்ப B ஓட டைரக்ஷன் அப்ல இருக்குமா டவுன்ல இருக்குமா? Down, sir. டவுன்வர்ட். அப்ப டவுன்வர்ட்னா இது B ஈக்குட்டோரியல், ரைட்டா? முதல்ல இந்த அளவுக்கு தெளிவு இருக்கணும். செகண்ட் மேக்னெட் பாருங்க, செகண்ட் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் பதில் சொல்லுங்க பா. செகண்ட் மேக்னெட்டுக்கு இந்த பாயிண்ட் P ஆக்சியலா ஈக்குட்டோரியலா? செகண்ட் மேக்னெட்டுக்கு பாயிண்ட் P ஆக்சியலா ஈக்குட்டோரியலா? வாய தர. Equatorial, sir. அப்ப ஈக்குட்டோரியல்னா டைரக்ஷன் லெஃப்டா ரைட்டா? Right, sir. ரைட்டா? நல்லா பார்த்து சொல்லு. Left, sir. Left, sir. லெஃப்ட் இந்த இடத்துல இருக்கா? அப்ப இதுவுமே B ஈக்குட்டோரியல். அப்ப 90 டிகிரி ரிசல்டன்ட் டைம் √2 டைம்ஸ் ஆஃப் B. பதில் சொல்லுங்க. பதில் சொன்னாதான் கிளாஸ் நல்லா போகும். தேவையில்லாம ஏன் கத்து வைக்கிறேன்? உனக்கு தான் நல்லா தெரியும், நீ தப்பா சொன்னாலும் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. என்கிட்ட பேசுங்கன்ட்டு தான் அங்கேயும் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். கேட்டா பதில் சொல்ல தெரிஞ்சுக்கும். நான் மாட்டு பேசினே இருக்கேன், நீ மாட்டு கம்பெனியா உட்காந்தா அர்த்தம். உனக்கு புரிஞ்சுதா புரியலையா, வந்து சேர்ந்துதா சேரலையா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்ற பதில வச்சுதான். ஸோ எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணு. தப்பு பண்றியா பண்ணு, திருத்திக்கலாம். ரைட், இதுக்கப்புறம் கம்முன்னு அப்படியே உட்காந்துருக்காது. ஸோ இதோட ஆன்சர் √2 டைம்ஸ் ஆஃப் B ஈக்குட்டோரியல். அப்போ ஆப்ஷன்ல இருக்கிறது √2 டைம்ஸ் ஆஃப் B ஈக்குட்டோரியல் μ0/4π m/d³. இல்ல சம்னா நியூமரிக்கல் கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி ரெண்டு மேக்னெட்டை அங்கேயும் இங்கேயும் அசைன் பண்ணி வச்சுட்டு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்பாங்க, ரைட்டா? ஸோ லாஸ்டா ஒரே ஒரு சம். இது ஒரு பார் மேக்னெட், இது ஒரு பார் மேக்னெட். சவுத் போல் நார்த் போல், நார்த் போல் சவுத் போல், பாயிண்ட் P இங்க இருக்கு. ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கெஸ் பண்ணுங்க, இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 0, sir. 0. ஸோ ஏன் 0 அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் தான் இந்த இடம் B ஆக்சியல், இந்த இடம்
சவுத் டு நார்த்து எம், அதோட டைரக்ஷன் தான் பி ஆக்சியல். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல 0. அவ்வளவுதான். ஸோ ஆக்சியல்லையும் ஈக்குட்டோரியல்லையும் இருக்கிற ஒரே ஒரு சம் இதுதான். இல்ல ரேஷியோ சம் கேட்பாங்க, பி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/d3. வழக்கம் போல நம்ம சம் தான் அது. b2/b1 equal to d1 cube/d2 cube கத்துக்கணும். d1 cube/d2 cube, d1 cube/d2 cube கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இதோட ஆக்சியல் ஈக்குட்டோரியல் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது டார்க்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும். டார்க்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட் பை. ஸோ இதை நீங்க தவிர்க்க முடியாது கத்துக்க வேண்டிய டாபிக். இப்ப சமீபத்துல போன ஜேஇ பேப்பர்ல இந்த கொஸ்டின் டவ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டால சம் கேட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒரு மாடல் தான், ரொம்ப ஈஸி. போர்ட் பசங்க உங்களுக்கு 3 மார்க். இந்த லெசன் ஆரம்பிச்சிட்டாலே யார் கொஸ்டின் எடுத்தாலும் டார்க் கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். அதனால போர்ட் பசங்க நல்லா கத்துக்கும். ஓகே, டார்க் கொஸ்டின் என்னங்க சார்? when a bar magnet is placed in a uniform magnetic field. இது எங்க கேட்ட மாதிரி இல்ல, அதே கொஸ்டின் தான். நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுது. எலக்ட்ரிக் டைபோல் is placed in a uniform electric field. அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டார்க்குக்கு பதிலா PE sin தீட்டான்னு படிப்பீங்க. அதே இந்த ஊர்ல அந்த ஊர் P தான், இந்த ஊர் M, அந்த ஊர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான், இந்த ஊர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படியே பார்த்து எழுதலாம், MB sin தீட்டா. டவ் ஈக்குவல் டு PE sin தீட்டா, டவ் ஈக்குவல் டு MB sin தீட்டா. அவ்வளவுதான். இது எப்படி வந்ததுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால சிம்பிளா சீக்கிரமா டெரிவேஷன் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றீங்க. இதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்றோம். பார் மேக்னெட் கொஞ்சம் கோணலா போயிடுச்சு. ஸோ சவுத் போல் இங்க இருக்கு, நார்த் போல் இங்க இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் இங்க இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே ஃபீல்டு எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. நார்த் போலா இருந்தா அதே டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் இருக்கும். the pole is north, எல்லாரும் காதுல வாங்க. the pole is north, direction of forces along the direction of field. if the pole is south, direction of forces opposite to the field. நீங்க படிச்சிருப்பீங்க, இல்லனா இப்ப சொல்லித்தரேன். ஃபீல்டுல நார்த் போல பிளேஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன். சவுத் போல் பிளேஸ் பண்ணீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அங்க கத்துக்கிட்டீங்க அதுதான். ஸோ தீட்டா யாருன்னு கேட்டா ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மொமெண்ட் M, மேக்னெட்டிக் ஃபீல்டு B. அப்ப தீட்டா இஸ் தி angle between magnetic moment vector and magnetic field vector. theta is the angle between magnetic moment and magnetic field. எப்பவுமே வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், தீட்டா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அங்க வெக்டார் யாரு 2 பேர் இருக்காங்களோ அவங்க 2 பேருக்குமான ஆங்கிள் தான் தீட்டா. அப்ப தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மொமெண்ட் வெக்டார் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார். ரைட்டா? ஸோ இந்த டெரிவேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு எனக்கு நல்லா தெரியும். டார்க் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்க தான் இந்த क्वेश्चन ஆரம்பிப்பீங்க. என்ன நடக்குது பாருங்க. 2 equal and opposite forces acts on the body, it forms a couple. ஒரு பார் மேக்னெட் மேல 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இங்க என்ன நடக்குதுன்னா கப்புள் ஃபார்ம் ஆகுது. எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். நேத்து கூட கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், உங்களோட பாட்டில் கேப்பை ஓபன் பண்றது. அப்ப டவ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலா எம்பி. ஏன் சார் பிக்கு பதிலா F/M நேத்து கத்துக்கிட்டோம். அப்ப ஃபோர்ஸுக்கு பதிலா எம்பி, ஸ்மால் எம் போல் ஸ்ட்ரென்த். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணீங்கன்னா 2L sin தீட்டா. அங்க இருந்து B வெளில தூக்கி போட்டுட்டு M into 2L sin தீட்டா. M into 2L எங்கேயோ பார்த்திருக்கோம் சார், கேபிட்டல் M. அப்ப டார்க் வேணும்னா MB sin தீட்டா, MB sin தீட்டா. அப்ப டார்க்னா MB sin தீட்டா. ரொம்ப முக்கியமான 2 விஷயம் மட்டும். தீட்டா 0, டார்க் 0. தீட்டா 180, டார்க் 0. எப்பதான் சார் டார்க் மேக்ஸிமம்? தீட்டா 90, டார்க் மேக்ஸிமம் MB.
தீட்டா ஜீரோன்னா என்னப்பா அர்த்தம்? தீட்டா ஜீரோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே மேக்னெட்டை வைக்கிறது. கத்துக்கிட்டீங்களா? இந்த நேரத்துல டார்க் ஜீரோ. அதே மாதிரி நெட் ஃபோர்ஸும் ஜீரோ. என் கூடவே படிச்சுட்டு வா. நெட் ஃபோர்ஸும் ஜீரோ, நெட் ஃபோர்ஸும் ஜீரோ, டார்க்கும் ஜீரோ. எப்ப? parallel பார் மேக்னெட்டை வைக்கும் பொழுது. ஃபர்ஸ்ட் கேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு parallel பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணீங்கன்னா நெட் ஃபோர்ஸும் ஜீரோ, டார்க்கும் ஜீரோன்னு கத்துக்கணும். செகண்ட் கேஸ் 180 பாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க இருக்கு, பார் மேக்னெட் சவுத் நார்த் இங்க இருக்கு, மேக்னெட்டிக் மொமெண்ட் சரியா 180 டிகிரி. இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், இங்க டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், ஈக்குவலண்ட் ஆப்போசிட். இங்கேயும் எஃப் நெட் கண்டிப்பா ஜீரோ, டார்க்கும் ஜீரோ. ஏன்னா சைன் 180 ஜீரோ. செகண்ட் கேஸ் தீட்டா 90 இருக்கும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஹரிசாண்டலா இருக்கு, பார் மேக்னெட்டோட டைரக்ஷன் கீழ இருந்து மேல சவுத் போல் நார்த் போல். இது எம் 90 டிகிரி. என்னன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் along the direction of B if the pole is north. ஃபோர்ஸோட டைரக்ஷன் opposite to B if the pole is south. இங்கேயும் ஈக்குவலண்ட் ஆப்போசிட். அதனால எஃப் நெட் ஜீரோ. என்னதான் சார் சொல்ல வரீங்க? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ, டார்க்கு மேக்ஸிமம் எம்பி, டார்க்கு மேக்ஸிமம். ரைட்டா? இவ்வளோ விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் டார்க் கொஷின்ல. போர்ட் பசங்க எழுதும் பொழுது தீட்டா ஜீரோ, தீட்டா 180, தீட்டா 90 வரைக்கும் வரணும். கீழே டயக்ராம் போட்டு டயக்ராம் பத்தி கதை சொல்லணும். மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணியிருக்கேன், பார் மேக்னெட்ல ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ எம்பி. ஸோ அதனால கப்புள் ஃபார்ம் ஆகுது. எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். அப்போ டவ்வை தேடி போயிட்டு இருக்கோம். டவ் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அங்கேருந்து சால்வ் பண்ணி எம்பி சைன் தீட்டா வரைக்கும் வரணும். ரைட், இது கான்செப்ட் ஐடியா. இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ராப்ளம் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி நாங்கள் இதை புரிஞ்சுக்கிறது? மாடல் 1 டைரக்டா டவ் கேட்கறது. மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துடலாம், பி கொடுத்துடலாம், தீட்டா 60 டிகிரின்னு கொடுத்துடலாம். சால்வ் பண்ணா டவ் கிடைச்சிரும். இது சம் நம்பர் 1. ரொம்ப சிம்பிள். இப்போ எப்பவுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு சம். எப்படி கேட்பாங்க? அந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, உள்ள இருக்கிற டேட்டாலாம் கொடுத்துருவாங்க. இது சிம்பிள் சம், லெவல் 1. அவ்வளவுதான். எம்பி சைன் 60. எம்மோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும். ஒருவேளை செகண்ட் மாடல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஃபெமிலியர். டவ் கிவன், டவ் கொடுத்துறாங்க, பியும் கொடுத்துறாங்க, தீட்டாவும் கொடுத்துறாங்க. இங்கதான் நீங்க தப்பு பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சு. யாராவது சொல்லுங்க. லென்த் ஆஃப் பார் மேக்னெட், லென்த் ஆஃப் பார் மேக்னெட் 10 சென்டிமீட்டர். இதை எப்படி டேட்டா எடுப்பீங்க? L equal to 10 சென்டிமீட்டர். ரைட்டா? அது பேசு. L equal to 10 சென்டிமீட்டர். ரைட்டா? இல்ல சார். எப்படி எடுக்கணும்? 2L is equal to 10 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். 2L equal to 10 சென்டிமீட்டர். பட் நீங்க எப்படி டிசைன் ஆயிருக்கீங்க, உங்களை எப்படி மோல்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ரேடியஸ்னா ஆர்னு எடுத்துப்பீங்க, மாஸ்னா எம்னு எடுத்துப்பீங்க, டைம்னா டீன்னு எடுத்துப்பீங்க, லென்த்னா எல்னு எடுப்பீங்க, டிஸ்டன்ஸ்னா டின்னு எடுப்பீங்க. இதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து பழக்கப்பட்டீங்க. என்ன பயம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டார்க் கொஷின், எலக்ட்ரிக் டைபோல், லென்த் ஆஃப் த என்ன பாரு, காது கொடுத்து கேளு. நான் சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருஷம் பசங்க பண்ற தப்பு ஆப்ஷன்ல அப்படியே இருக்கும். என்ன தப்பு பண்ணீங்க சொல்றேன். லென்த் ஆஃப் அ பார் மேக்னெட், லென்த்னு பார்த்த உடனே நீ டக்குன்னு எல்னு எடுத்துட்டேன்னா சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 2Lன்னு வச்சு சம்மா சால்வ் பண்ணுவேன். அப்போ இது 20 மாறிடும், ஆன்சர் டபுள் ஆயிடும். நீ இந்த தப்பு தான் பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் ஏலே வச்சிருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ண உடனே உனக்கு ஒரு உற்சாகம் வழக்கம் போல பிறந்துடும். வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தப்புன்னு உனக்கே தெரியும். இப்போ லென்த் ஆஃப் த பார் மேக்னெட், லென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல், அதை படிச்சுட்டா மட்டும் பிசிக்ஸ்ல வேற எந்த இடத்துலயும் எந்த குழப்பமும் இல்லை. இங்க லென்த் எடுக்கணும்னா லென்த் ஆஃப் அ பார் மேக்னெட், லென்த் ஆஃப் அ எலக்ட்ரிக் டைபோல் அப்படி கொடுத்தாங்கன்னா 2Lன்னு எடுக்கணும், அங்க எடுத்தா 2Dன்னு எடுக்கணும். ரைட்டா? 2L 2D. அப்ப சரி 2Lலும் கொடுத்துட்டாங்க. சார் யாரை தான் சார் கேட்க போறாங்க? ஸ்மால் எம் கேட்க போறாங்க. அவங்க கிட்ட இந்த கொஸ்டினை விட்டுறேன். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லுங்க. டவ் கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, தீட்டா கொடுத்துட்டாங்க, 2L கொடுத்துட்டாங்க. நான் எம்மை தேடி போகணும்.
இது எப்படி அப்ரோச் பண்ணணும், ஈக்குவேஷன் எப்படி உடைக்கணும் சொல்லுங்க. பேசு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. ஸ்மால் எம் எனக்கு வேணும், எங்க போகணும், யாரை உடைக்கணும்? நீ பதில் சொல்ற வரைக்கும் வாயை திறக்க மாட்டாங்க. பதில் சொல்லு. கேபிட்டல் எம் வந்து m into 2l. கேபிட்டல் எம் வந்து m into 2l b sin theta. சரியாது? இதுக்கப்புறம் மற்றதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கும். ஆமா, இதுக்கப்புறம் தேவைன்னா m இங்க வச்சுக்கிட்டு tau by 2lb sin theta. அவ்வளவுதான். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சரி, என்னது நீங்க வெறும் mb sin theta தான் சொல்லி கொடுத்தீங்க, அவங்க வேற ஸ்மால் எம் கேட்டிருக்காங்க. ஸ்மால் எம் எங்க இல்லவே இல்லையன்னா சொல்லக்கூடாது, எங்க மறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அவங்க கேட்குற டேட்டா அங்க இல்லைன்னா எங்க மறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஸோ எம்குள்ள ஸ்மால் எம் மறைஞ்சிருக்கு, அப்ப அதை தேடி போகணும். இந்த சம் நம்பர் ரொம்ப ஃபெமிலியர் மாடல். நீ எடுத்து பாரு, ஒரு 10 வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 4 வருஷம் 5 வருஷம் இதே மாடல் இருக்கும். வேற வேற கேட்டிருப்பாங்க. சில சம்ல தீட்டா கேட்டிருப்பாங்க, சில சம்ல பி கேட்டிருப்பாங்க, சில சம்ல எம் கேட்டிருப்பாங்க, சில சம்ல டவு கேட்டிருப்பாங்க, சில சம்ல கேபிட்டல் எம் கேட்டிருப்பாங்க. ஆனா ஐடியா ஒண்ணுதான். இப்போ டார்க் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா, இதே விஷயம் தான் அங்கேயுமே. டவு ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய சம்ம நீங்க கிளாஸ் பண்ணுவீங்க. டவு ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. இதுல பிக்கு பதிலா பியை உடைச்சிருங்க, கியூ இன்ட்டு 2d இ சைன் தீட்டா. இங்க இருந்து எப்ப பார்த்தாலும் கியூ தான் கேட்பாங்க. அப்ப டவு கொடுத்துருவாங்க, 2d கொடுத்துருவாங்க. என்ன சிக்கல்னா லென்த் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் 10 சென்டிமீட்டர். நீ வழக்கம் போல எல்னு போட்டுருவேன். அது என்ன பண்ணணும், 2dன்னு எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன யூனிட்ல கொடுக்குறாங்கன்னு பாருங்க. வோல்ட் பெர் மீட்டர் கொடுக்குறாங்களா, நியூட்டன் பெர் மீட்டர் கூலும் கொடுக்குறாங்களான்ட்டு ரெண்டுத்தையும் கொடுத்தாலும் கரெக்ட். பவர் எல்லாம் ஒழுங்கா சால்வ் பண்ணணும். தீட்டாவை கொடுத்துருவாங்க, அங்க இருந்து நீங்க யாரை தேடி போகணும், கியூவை தேடி போகணும். ஸோ இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நீங்க முக்கியமா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சம்மு. மேக்னட்டிசத்துலயும் அதே மாதிரி தான் இங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா? ரைட். அப்படியே மேல டார்க் பத்தி பேசியாச்சு. அதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு கான்செப்ட் முடிச்சு நீங்க போயிடலாம். 2 கான்செப்ட் 8 ஆயிடும். நாளைக்கு இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ்ல முடிச்சு கொடுத்துறேன் அந்த லெசன். ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப்ல ஜேஇயோட பழைய பேப்பர் போட்டிருக்கேன் இல்லையா, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 50 சம்ம சால்வ் பண்ணு. நான் நிறைய கேட்கல, ஃப்ரீயா இருக்கும் பொழுது அந்த 50 சம் மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஒரே நிமிஷம். Work done in rotating electric dipole in uniform magnetic field. Work done in rotating a dipole in uniform electric field, uniform magnetic field. ஒரு நிமிஷம் பாய். ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். Work done in rotating a dipole in uniform electric field, uniform magnetic field. பென் இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணு, சாரி பை. Work done to rotate a bar magnet in uniform magnetic field. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு பார் மேக்னெட்டை ரொட்டேட் பண்ண போறோம். உனக்கு புரியலன்னா இங்க பாருங்களேன், இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கீழே இருந்து மேல இருக்கு. இது ஒரு பார் மேக்னெட். பார் மேக்னெட்ல சவுத் போலிங் இருக்கு, நார்த் போலிங் இருக்கு. மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் பி ஓட டைரக்ஷன். பை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, தீட்டா யாரு, ஆங்கிள் பிட்வீன் எம் அண்ட் பி, மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா, கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா. இந்த பார் மேக்னெட்டை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரொட்டேட் பண்ண போறேன். அதுக்கு நான் எவ்வளவு வேலை செய்யணும் கத்துக்கலாமா?
ஒர்க் டன்னுக்கு என்னப்பா ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது எங்க படிச்சீங்க? ஒர்க் எனர்ஜி பார்ல படிச்சீங்க. அதே ஒர்க் டன் ஆங்குலர்ல வேணும்னா டவ் இன்டு தீட்டா. ஏன்னா அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த ஒரு டார்க். நேரா போனா ஃபோர்ஸ், சுத்தி சுத்தி வந்தா டார்க். ஸ்மால் ஒர்க் டன் வேணும், அதனால டி தீட்டா. அப்ப dw வேணும்னா டவுக்கு பதிலா mb sin தீட்டா இன்டு ஒரு டி தீட்டா. w தான் வேணும், mb sin தீட்டா integral of sin தீட்டா இன்டு டி தீட்டா. ஏன்னா w வேணும், இன்டகிரேட் பண்ணிட்டு mb தூக்கி வெளில போட்டு integral of sin theta minus cos theta உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். integral of sin theta minus cos theta. So upper limit lower limit fix பண்ணனும். upper limit lower limit கொடுத்துட்டா என்ன வந்துரும்? So இங்க இருந்து mb minus cos theta limit theta 1 ல இருந்து theta 2 க்கு rotate பண்றோம். theta 1 ல இருந்து theta 2. So upper limit minus lower limit, இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால lower limit போடும்போது ஒரு minus of minus plus ஆயிடும். So அதனால mb cos theta 1 minus cos theta 2. முதல்ல இத படிங்க. Work done in rotating a magnet. Work done in rotating a bar magnet in uniform magnetic field. ஒண்ணும் இல்ல, ஒரு பார் மேக்னெட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல ரொட்டேட் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு வேலை செய்யணும்? எவ்வளவு ஃபெமிலியர் क्वेश्चन தெரியுமா அது? இங்க பாரு, ஒரு மூணு சம்மு. θ1 0, θ2 180. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு பார் மேக்னெட் இப்படி இருக்கு, சவுத் நார்த்னு இப்படி இருக்கு, அதாவது θ 0ல இருக்கு. இந்த பார் மேக்னெட் அப்படியே ஃபுல்லா ரொட்டேட் பண்ணணும். ஃபுல்லானா இங்க சவுத் வரணும், இங்க நார்த் வரணும். அப்ப θ 0ல இருந்து θ 180க்கு நீங்க ரொட்டேட் பண்ணனும்னா நீங்க எவ்வளவு வேலை பண்ணணும்? ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். சோ W வேணும்னா mb cos θ1 cos 0 1, ஆக்சுவலா மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ், அதனால -1. சால்வ் பண்ணீங்கன்னா 2mb. அதிகபட்சமா m க்கு வேல்யூ கொடுத்துருவாங்க, b க்கு வேல்யூ கொடுத்துருவாங்க, சால்வ் பண்ணணும். நீட் பிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். Work done in rotating a bar magnet in uniform magnetic field. mb cos θ1 minus cos θ2. mb cos θ1 minus cos θ2. கத்துக்கிட்டீங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. Work done வேணும்னா ஃபார்முலா படிங்க. So mb cos θ1 minus cos θ2. θ1 ஓட வேல்யூ 0, θ2 ஓடது 60 டிகிரி. ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். சோ mb வேணும்னா w வேணும்னா mb cos 0 1, cos 60 1/2, அதனால 1 minus அரை. w வேணும்னா mb by 2. பை இனிஷியலா என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, ஃபைனலா என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. θ1 ல இருந்து θ2 வரைக்கும் ரொட்டேட் பண்ண போறேன். இப்படி இருக்கிற பார் மேக்னெட்டை இப்படி ரொட்டேட் பண்ண போறேன். அப்ப ரொட்டேட் பண்றதுக்கு நான் எவ்வளவு வேலை செய்யணும்? சும்மா உன் கையில இருக்கிற ஒரு பேனாவை எடுத்து டேபிள்ல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கமா வை, அதுவுமே வேலை தான். ஏன்னா நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்க, அதனால அந்த பாடி நகர்ந்துருக்கு. அதே ஒரு பெண்ணை லேசா ரொட்டேட் பண்ணு, அதுவும் வேலை தான். ஆங்குலர் ஒர்க் டன். இந்த ஆங்கிள் இருந்து இந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ற. என்ன பார் மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணா இந்த ஃபார்முலா வந்துரும், mb cos θ1 minus cos θ2. சரிங்க சார், இதுலயே பொட்டென்ஷியல் எனர்ஜி ஏதோ ஒன்று சொல்றாங்களே, என்னது அது? பொட்டென்ஷியல் எனர்ஜி. நிதானமா கவனி, இது கொஞ்சம் சிக்கலான வேலை தான். இது முடிஞ்சதும் கிளாஸ் முடிஞ்சிடும். லாஸ்டா இன்னொரு 25% மட்டும் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். இது இன்னைக்கு நேத்தை விட இன்னைக்கு பேசினது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் திருப்பி ஒரு டைம் ஞாபகப்படுத்தி விட்டுறேன். எப்படிதான் சம் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். கேட்டுட்டு ஒழுங்கா போயிட்டு நைட்டே உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு. பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ W mb cos θ1 minus cos θ2. பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னங்க சார்? பிசிக்ஸ்ல எனர்ஜியும் ஒர்க் டன்னும் ஒன்று தான் தெரியும் உனக்கு. அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. நீங்க செய்யற வேலை தான் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். ஒன் டேபிள்ல ஒரு பேனா இருக்கும், அதை எடுத்து செர்டைன் ஹைட் உன் தலைக்கு மேல தூக்கி பிடிங்க. இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. என்ன வேலை பண்ணிருக்க? பேனாவை கிரவுண்ட்ல இருந்து செர்டைன் ஹைட் கொண்டு போயிருக்கீங்க. யாருக்கு அகைன்ஸ்டா கொண்டு போயிருக்கீங்க? கிராவிடேஷனலுக்கு அகைன்ஸ்டா கொண்டு போயிருக்கீங்க. நீ செஞ்ச வேலை தான் அந்த பென்ல எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. டேம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்கும், கைனடிக் எனர்ஜி. டேம் நெருங்க அந்த தண்ணியோட வேகம் குறைஞ்சி ஒரு இடத்துல ரீஸ்டோர் ஆயிடும், அப்படியே தேங்கி இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அங்க இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி ரொம்ப மேக்சிமமா இருக்கும். நீ லேசா டேம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப வேகமா அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாறிடும். ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்றீங்க, இழுத்து வேகமா வச்சிருக்கு கையில,
விட்டா அது ஒரிஜினலுக்கு வந்துடும். ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்றீங்க, அப்ப நீங்க செஞ்ச வேலையெல்லாம் பொட்டென்ஷியல் எனர்ஜியா மாறிடும். அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தென் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. இப்ப இங்க கூட நீங்க செய்யற வேலை பொட்டென்ஷியல் எனர்ஜியா மாறுது. ஆனா ஆங்கிள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். θ1 90, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா மேக்னெட் இருக்கணும், சவுத்து கீழே மேல நார்த்து. θ2 எனி ஆங்கிள், ஏதாவது, அதாவது பெர்பெண்டிகுலரா இருக்கிற மேக்னெட்டை எனி ஆங்கிளுக்கு நீங்க ரொட்டேட் பண்ணணும். பெர்பெண்டிகுலர் டு எனி ஆங்கிள் ரொட்டேட் பண்ற அந்த ஒர்க் என்ன ஸ்பெசிஃபிக்கா பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லணும். ஸோ W ஈக்குவல்ஸ் டு MB cos 0, சாரி cos 90 0 மைனஸ் cos θ2 θ. இவ்வளோ நேரம் டபிள்யூவா இருந்தவன் இப்ப பதவி உயர்வு வாங்கிக்கிட்டு மைனஸ் MB cos θன்னு மாறிட்டான். அவ்வளவுதான். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு தனியா டெரிவேஷன் போடாது ஸ்கூல் பசங்க. ஒர்க் டன் டெரிவேஷன் போட்டுட்டு கடைசியா பொட்டென்ஷியல் எனர்ஜி டாபிக் கொடுத்து ஃப்ரம் θ1 90ல இருந்து θ2 θவுக்கு ரொட்டேட் பண்ணும் பொழுது அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜி தான் பொட்டென்ஷியல் எனர்ஜியா மாறிடும். அதோட நிறுத்திடாத, 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதணும். இப்போ நமக்கு எப்படி சம் போடணும்னு சொல்றாங்க பாருங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் MB cos θ. இப்போ θ0, பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் MB. மைனஸை பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியுது மினிமம். எப்பெல்லாம் பொட்டென்ஷியல் மினிமம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒன் டேபிள் மேல இருக்கிற பேனா அங்கேயே இருக்குன்னு அர்த்தம். நல்லா ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸா உட்காந்துருக்கு பாரு. இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம்னாலே அதுக்கு பேரு ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இந்த 3 பாயிண்ட் கண்டிப்பா எழுதணும் அந்த கொஸ்டினோட கீழே. தீட்டாவோட வேல்யூ 180, காஸ் 180 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், அதனால பிளஸ் MB. பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். பெண்ணை கிரவுண்ட்ல இருந்து செட்டின் ஹைட் மேல கொண்டு போயிட்டீங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம்னா இதுக்கு பேர் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். அந்த இடத்துல அதால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது, பொட்டுன்னு கீழே வந்துடும். ரப்பர் பேண்டு இனிஷியலுக்கு வந்துடும், ஸ்ப்ரிங்கு இனிஷியலுக்கு வந்துடும். டேமை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்டா ஓடிடும். ஸோ தீட்டா 180 அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், தீட்டா 90 காஸ் 90 0. எப்பெல்லாம் பொட்டென்ஷியல் எனர்ஜி 0 பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அதுக்கு பேரு நியூட்ரல் ஈக்லிபிரியம். இந்த மூணுத்தையும் நீட் பசங்க நீங்க அப்படியே ஸ்டேட்மெண்டா படிச்சுக்கோ. தீட்டா 0 பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், 180 மேக்ஸிமம் அன்ஸ்டேபிள், 90 0 நியூட்ரல். ரைட்டா? அவ்வளவுதான். ஸோ இதோட 75% ஆஃப் லெசன் முடியுது. இன்னும் மீதி இருக்கிறது டயாமேக்னட், பாராமேக்னட், ஃபெர்ரோ மேக்னட். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி கொஷின் அதிகபட்சம் நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண அதை கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். அதனால இப்போ என்னெல்லாம் பேசுனீங்கன்றது டக்குன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கும். ரைட்டப்பா, வெயிட் பண்ணி யாரும் போகாது. இந்த ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் இன்னொரு டைம் நீ போய் தனியாக படிக்க வேண்டாம். இன்னைக்கு எங்க ஆரம்பிச்சோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆரம்பிச்சோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சியல், ரைட்டா? ஆக்சியல் லைன் ஸ்டார்ட் பண்ணும். இதில் டைரக்ஷனும் ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததான் நம்ம நோட்ஸ்லையுமே போட்டு வச்சிருக்கோம். போர்ட் பசங்க ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. பி ஆக்சியல் டெரிவேஷன் பெருசா கேட்டதில்லை, இதுல இருந்து சம் நிறைய கேட்பாங்க. ஆக்சியல் வேணும்னா டயக்ராம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். சவுத் நார்த் மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன். அப்ப ஆக்சியல் லைனை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் மொமெண்ட் எந்த பக்கமா இருக்கோ அந்த பக்கம் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதோட வேல்யூ சொல்லி கொடுங்க. சரி, μ0/4π 2m/d3. ரைட்டா? இந்நேரம் அது பெர்மனண்டாவே உனக்கு வந்துடும். இல்லை அதிகபட்ச சம் கேட்டா பிக்கும் டி கியூபுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா நிறைய சம் கேட்பாங்க. ஸோ b2/b1 equal to d1/d2 cube whole cube. ஸோ b ஆக்ஸ் m. போர்ட் பசங்க இந்த டெரிவேஷன் போடும்போது லாஸ்ட் ஒரு மார்க்காக நீ என்ன எழுதுனா b ஆக்ஸ் அலாங் mன்னு எழுதணும். நீ பார்த்தது அப்படியே எழுது. b m எந்த பக்கம் போகுதோ அதே பக்கம் தான் பியும் போகும். ஸோ ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பி ஈக்குட்டோரியல். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குட்டோரியல். பார் மேக்னெட், எப்ப பார் மேக்னெட் கொஷின் பார்த்தாலும் மைனஸ் எம் பிளஸ் எம் எங்க இருக்குன்னு கவனமா பார்த்துட்டு எம்மோட டைரக்ஷனை போட்டுட்டு தான் மீதி கொஷினை நீங்க படிக்கணும். இங்க இதை மட்டும் நீ சரியா செஞ்சிட்டா ஆல்மோஸ்ட் நீங்க தப்பு பண்ற அந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சிரும். ஈக்குட்டோரியல் லைனா எம்முக்கு அகைன்ஸ்டா இருக்கும், ஆன்டி பேரலா இருக்கும் பி. அவ்வளவுதான். ஸோ இதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? μ0/4π ஒரு m/d3. ஈக்குட்டோரியல் ஒரு m/, ஆக்சியல் 2m/2m. அப்ப பி ஆக்சியலுக்கும் பி ஈக்குட்டோரியலுக்குமான ரேஷியோ 2/1. ஈக்குட்டோரியலை விட ஆக்சியல் 2 மடங்கு பெரியவன். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ரைட். அதே மாதிரி இந்த பார் மேக்னெட்டை அசைன் பண்ற சம். ஒரு பார் மேக்னெட் இங்க இருக்கு, ஒரு பார் மேக்னெட் இங்க இருக்கு.
சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு பார் மேக்னெட் இங்க இருக்கு, ஒரு பார் மேக்னெட் இங்க இருக்கு, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஈக்குட்டோரியல், செகண்ட் மேக்னெட்டிக் ஆக்சியல். முதல்ல அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி எம்மோட டைரக்ஷன் எழுதிடணும். ஆக்சியலா இருந்தா அதே டைரக்ஷன், ஈக்குட்டோரியலா இருந்தா ஆப்போசிட் ஆன்டி பேரலல். இந்த சம்மு தெளிவா சால்வ் பண்ணி பார்த்துட்டு இப்போ எந்தெந்த வருஷம் இந்த சம் கேட்டிருக்காங்க இந்த ஒரு நிமிஷத்துல சொல்றேன். இந்த ரிவிஷன் முடிச்சு வந்துடுறேன். ஸோ அடுத்தது டார்க் கொஷின். டார்க் வேணும்னா எம்பி சைன் தீட்டா. நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படியே காதுல வாங்கிக்கோங்க, பெர்மனண்டா மனசுல எழுதிக்கோ. ஒரு பார் மேக்னெட்டை யூனிஃபார்ம், வார்த்தையை கவனி, யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபோர்ஸ் 0 தான். நான் யூனிஃபார்மா இருந்தா ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. போர்ட் பசங்களுக்கு தவிர்க்க முடியாத 1 மார்க். நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணா நெட் ஃபோர்ஸ் 0. நான் யூனிஃபார்மா இருந்தா நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. சார் அப்ப டார்க் 0 சொன்னீங்க. டார்க் 0வா இல்லையான்றது ஆங்கிளை பொறுத்தது. டார்க் தீட்டா 0வா இருக்கிறப்ப 0, 180 இருக்கிறப்ப 0, 90 இருக்கிறப்ப மேக்ஸிமம். அப்ப டவு 0 ஆகிறதும் ஆகாம இருக்கிறதும் அங்க இருக்கிற ஆங்கிளை பொறுத்தது தானே தவிர யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் பொறுத்தது கிடையாது. ஆனா நெட் ஃபோர்ஸ் எப்ப 0? யூனிஃபார்ம்ன்ற வார்த்தையை பார்த்துட்டீங்கனாலே நெட் ஃபோர்ஸ் 0. அதே மாதிரிதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயுமே நான் யூனிஃபார்ம் நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. கற்றுக்கிட்டீங்களா? இந்த டார்க் சம்மு எவ்வளவு சம் உங்களால முடியுமோ அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணிடு. ஒரு 10 சம் இந்த மாடல்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க சும்மா பார்த்து ஒரு சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அடுத்தடுத்த சம் வரும்போது டவு கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, எம்முக்குள்ளார எம்மும் 2Lலும் கொடுத்துட்டாங்க, அப்ப தீட்டா கேட்கறாங்க. இந்த மாதிரி அது கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அது ஈஸியா வந்துட்டு வந்துடும். ரைட்டா? டவ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. ஒர்க் டன்னுக்கு என்னங்க சார் ஃபார்முலா? ஒர்க் டன் எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. இது ஒர்க் டன்னோடது. பொட்டென்ஷியல் எனர்ஜியோடது மைனஸ் எம்பி காஸ் தீட்டா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. ரைட்டா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. நாளைக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாத, ரெக்கார்டட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பசங்க இருக்கீங்க. பட் இந்த டைம் கூடவே இருக்கிறது உங்களுக்கு 1 மணி நேரம் மிச்சமாயிடும். திருப்பி இன்னொரு டைம் நீ உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி